சுட்டா போனா ரிப்பீட், வந்தா சுட்டா போனா ரிப்பீட், இன்னைக்கு வருவான். சில படங்களுக்கு 2 கதை இருக்கும், அதை ஒன்றா இணைச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஒன்று பயங்கர ஹிட் ஆகும், இல்லை ஃப்ளாப் ஆயிரும். ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை அது ஃபில் பண்ணாமல் போக கூட சான்ஸ் இருக்கு. சில படங்களில் ஜேர்னரே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற கதையாக இருக்கும், செகண்ட் ஆஃப் வேற கதையாக இருக்கும். சில பேருக்கு அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பிடிச்சிருக்கும், இன்னும் சில பேருக்கு செகண்ட் ஆஃப் பிடிச்சிருக்கும். இதுதான் ரீசன். இந்த மாதிரி 2 கதையை பிளெண்ட் பண்ணி ஒரு படத்துக்கு சொல்லும் போது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு பொட்டன்ஷியலாக இருக்கணும். இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஹிட்டான படங்கள் இருக்க டீட்டெயில்ஸ் அண்ட் ஃப்ளாப்பான படங்களில் இன்னுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். பீட்சா இந்த படத்தோட கதையை நேர்கோட்டில் பார்த்தோன்னா கிரைம் த்ரில்லர் தான். ஆனால் இவங்க இந்த கிரைம் பண்ணுறதுக்காக கையில் எடுக்கிற விஷயம் பேய், சூப்பர் நேச்சுரல் சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் இவங்க கிரைம் த்ரில்லர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த படம் இந்த ஜேர்னருக்குள்ளே வருது ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டோரியை பண்ணும்போது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஃபேக், ஆனால் செகண்ட் ஆஃப் முழுக்க ஒரிஜினல். ஃபேக்கு தான், ஆனால் அதுக்கான வேலிடான ரைட்டிங் இருக்கும் இந்த படத்தில். இவங்க பண்ண போகிற கிரைமுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்லப்பட்ட கதை கண்டிப்பாக இருக்கணும். அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பயமுறுத்துற மாதிரியான சீன்ஸ் வச்சது தான் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால இந்த படத்தை அந்த டயத்தில் நிறைய பேர் கொண்டாடி செம்ம ஹிட்டாக ஆச்சு. சொல்ல போனால் ஒரு விஷயம் ஃபேக்குங்கிறத வேலிடாக பொட்டன்ஷியலாக சொன்னால் மட்டும்தான் ஆடியன்ஸ் ஈஸியாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் கரெக்டாக சொன்னனால தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க அந்த பேய் சூப்பர் நேச்சுரல் பவரெல்லாம் செகண்ட் ஹாஃப்க்கு கிரைம் த்ரில்லராக ஷிஃப்ட் ஆகும்போது ப்ராப்பராக இருந்திருக்கும். ஆடியன்ஸ்க்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வந்திருக்கு. ரொம்ப ரிஸ்கியான ஸ்டோரி, ஒரு இடத்துல இவங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் படம் புட்டுட்டு போயிருக்கும். சப்தம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள்லேயே டுவெல் ஸ்டோரியை ப்ராப்பராக பிளெண்ட் பண்ண முடியும்னா இதுதான். சைஃபை கான்செப்டையும் சூப்பர் நேச்சுரல் கான்செப்டையும் மெர்ஜ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லா படத்துலையும் சூப்பர் நேச்சுரல் காமிச்சு பீஸாவோட ஃபார்மேட் மாதிரி செகண்ட் ஹாஃபில் கிரைம் த்ரில்லர் மாதிரி கூட இன்ட் கொடுத்து போவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல என்ன தான் சூப்பர் நேச்சுரலுக்கு இன்ட் கொடுத்தாலும் கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அங்கே சயின்ஸே நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய கேரக்டர்ஸ்க்கான ரைட்டிங் பார்க்கல ப்ராப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ப்ராப்பரான சூப்பர் நேச்சுரல் கான்செப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. பார்க்கும்போதே அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ மோஸ்ட்லி இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் வேர்ட் ஆஃப் மவுத்தில் சொல்லியிருந்தா கூட இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கும். இந்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் ஓடாததுக்கு காரணம் சினிமாட்டிக் கலர் ரொம்பவே ஹாலிவுட் மூவிஸை இன்ஸ்பிரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ப்ராப்பரான நிறைய லைட்டிங்ஸை இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படத்தோட சாங் தான் நிறைய ரீல்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட சாங்னே அது யாருக்கும் தெரியாது. மார்க் ஆண்டனி இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், என்னதான் டுவெல் ஜானர் சைஃபை ப்ளஸ் கேங்ஸ்டராக இருந்தாலும் அதை தாண்டி கமர்ஷியலாக புஷ் பண்ணியிருப்பாங்க. சப்தத்தில் அது இருக்காது, பட் காமெடி கேரக்டருக்கு இருந்தாலுமே அந்த கதைக்கு ஃபுல்லாக இவங்க இந்த படத்தோட கமர்ஷியலர் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப மொக்கையாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு கமர்ஷியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சூர்யா அவர்கள் பயங்கரமாக கேரி பண்ணியிருந்திருப்பார். படத்தில் லாஜிக் இருக்காது, இருந்தாலும் இவங்க கமர்ஷியலருக்கு அதை ஆட் பண்ணனால தான் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு ரீசன். மோஸ்ட்லி இந்த மாதிரி படம் அமையிறது கொஞ்சம் கஷ்டம். ஜிம் ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு ஜானரை கேரி பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னொன்று கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியான ஜானரே ஃபோக்கஸ் போயிருப்பாங்க. நான் லீனியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு சொல்லி கூட பிரிக்க முடியாது. அது இந்த படத்துக்கான ஒரு நல்ல பொட்டன்ஷியலை கொடுத்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரிவெஞ்ச் ஸ்டோரி வந்திருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கேரக்டரை நிறைய பேர் பார்க்க விரும்பவும் மாட்டாங்க. படத்தோட டோனுமே டார்க்காக இருக்கும். இவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை ரொம்ப அழகாக காமிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய வகையான ட்விஸ்ட்டு வச்சு கொண்டு போயில தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக இருக்கும். இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் ட்விஸ்ட்டு இருக்காது. அந்நியனில் கொடூரமாக கெட்டவங்கள கொல்லுவாங்க. இந்த படத்துலையும் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்நியனில் அங்கே நிறைய ட்விஸ்ட்டு இருக்கும். யார் ரமோ, யார் அந்நியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஒரு பாயிண்டில் தான் தெரிய வரும் அவருக்கே. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டு இருந்தனால அந்த படம் ஹிட் ஆச்சு. இந்த படமும் ஹிட், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. கேம் ஓவர் இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டுவெல் ஸ்டோரி மூவின்னு சொல்லிடலாம். சைஃபை கான்செப்ட் ப்ளஸ் கேம் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியை மெர்ஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் வரையில் தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும். மோஸ்ட்லி இந்த மூவி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. படத்தோட ஸ்டோரியுமே லிட்டரலி ஸ்டார்டிங்கில் டார்க்காக இருக்கும். அது அப்படியே கிரைம் த்ரில்லராக மாறும். செகண்ட் ஆஃப் போகும்போது இவங்க சைஃபையை ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது கிளைமேக்ஸ் வரையெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இவங்க கேமை பேஸ் பண்ணாலும் இவங்களுக்கு ஹீரோயினுக்கு லைஃப் பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. அது புதுசாகவே இருக்கும். ஆனால் அதே இது சைஃபை மூலியமாக இவங்க புஷ் பண்ணனால தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். கிளைமேக்ஸில் எது இப்படி ரிப்பீட்டடாக நடக்குது,
சில பேர் வந்து அதை லூப்ங்கிற மாதிரி கூட எடுத்துப்பாங்க, இன்னும் சில பேர் அது சைஃபைல டைம் ட்ராவல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரிக்கான ப்ராப்பர் டீட்டெயிலிங் வந்து பார்ட் 2 வந்தால் மட்டும்தான் அனலைசிஸ் பண்ண முடியும். இல்லை டேரக்டரே வந்து இந்த ஜேர்னருக்கு இந்த மாதிரி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்கேன்னு வந்து சொல்லணும். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்டே அதுதான். சப்தமும் இந்த படமும் ஹிட் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜேர்னலில் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கலாம். 7ஆம் அறிவு இந்த படத்தோட டுவெல் ஸ்டோரியை 2 வகையாக வந்து பார்க்க முடியும். பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது, ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது. இதுவே வந்து 2 டுவெல் ஸ்டோரி. ப்ளஸ் இவங்க இதில் ஆட் ஆன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைஃபை கான்செப்டே வந்து கொண்டு வந்திருப்பாங்க, டிஎன்ஏ வந்து ரீக்ரியேட் வந்து பண்ணுற மாதிரி. ப்ளஸ் இவங்க அந்த சைனா அதுக்கப்புறம் வார் நடக்கிற மாதிரியான கான்செப்டே வந்து கொண்டு வந்திருப்பாங்க, டிசீஸ் வந்து பரவுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டோரியை 2 வகையான 2 ஸ்டோரியாக வந்து பார்க்க முடியும். அதை இவங்க ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணனால தான் படம் பார்க்கல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். அதை தாண்டி இவங்க நிறைய பேட்டேட்டான விஷயம் வந்து பேசியிருப்பாங்க தமிழ்நாடும் இந்தியாவும் பற்றி. அதனால தான் படத்தை பார்க்கும்போது நிறைய இடத்துல உங்களுக்கு ரொமாட்டிக்காகவும் ஃபீல் ஆகாமல் அண்ட் மாஸ் கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஜேர்னல் ஃபீல் வந்து கொடுக்கும். ஏஆர் முருகதாஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு இதை வந்து சொல்லிட வந்து முடியும். ஏன்னா அவர் இந்த மாதிரி உண்மையாக இந்த ஒரு பர்சனோட கதையை கொண்டு வந்து அவரோட டிஎன்ஏ வச்சு இந்த மாதிரி ப்ரெசன்ட் லைஃப்பில் ஒரு ப்ராப்பரான கதையை வந்து கொடுக்க முடியும்னு சொல்லி எடுத்திருப்பார். அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படம் ஆக்சுவலாக அந்த டயத்தில் ஹிட் ஆச்சு, ஆனால் இப்போ அதை வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தலைவா ஃபர்ஸ்ட் ஆஃப் வெளிநாட்டில் டான்ஸ் ஆடுற ஒரு பையனாக இருந்திருப்பார். செகண்ட் ஆஃப் ஒரு கேங்ஸ்டருக்கே லீட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. மேஜர் ஜேர்னல் ஷிஃப்ட் இந்த படத்தில் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த டான்ஸிங் இதை தாண்டி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறையா வந்து இருக்கும். செகண்ட் ஹாஃபில் இவங்க பொலிட்டிக்கலாக நிறைய டைலாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, ஏன்னா தான் கேங்ஸ்டருக்கு தலைவர் ஆகிற மாதிரி இருந்தாலும். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். அதனால இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சில பேருக்கு வந்து பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் சில பேருக்கு வந்து பிடிக்கும். பொலிட்டிக்கல் பிரச்சனை இருந்தனால படம் நினச்ச அளவுக்கு போகல. மாநாடு பொலிட்டிக்கல் ஸ்டோரி, அதில் இவங்க டைம் லூப் கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. சில பேர் சைஃபை கான்செப்ட் புரியாதுங்கிறதுனால இவங்க கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரியும் புஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது நிறைய பேருக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிச்சுன்னு வந்து சொல்ல முடியும். படம் ஹிட் ஆனதுக்கு ஒரு ரீசன் அதுதான். அதை தாண்டி எஸ்.ஜே. சூர்யா அவரோட மாஸ் ஆக்டிங் இந்த படத்தோட மிகப்பெரிய இம்பாக்டாக வந்து கொடுத்துருந்துருக்கும். சிம்பு அவர்களும் பயங்கரமாக வந்து நடிச்சிருப்பார். இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம், டைம் லூப் எப்படி வந்து நடக்குது, அது மூலிமா எப்படி எல்லாரும் ரிப்பீட் ஆகிறாங்க, அதுலேருந்து எப்படி இவங்க 2 பேரும் பிரிகிறாங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொன்னனால தான் படம் நிறைய பேருக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிச்சு. பொலிட்டிக்கலாக இருக்கிற விஷயத்த நிறைய டைலாக்ஸ் மூலயமா கன்வே வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. சைஃபை கான்செப்டை இவங்க எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால இந்த படத்தில் ப்ராப்பர் பிளெண்டிங் வந்து இருக்கும். சைஃபை கான்செப்ட்னு சொல்ல வரையில் நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே வந்து புதுசு, ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போக சான்ஸ் வந்து இருக்குது. கமர்ஷியல் எலமெண்ட்டாக எஸ்.ஜே. சூர்யா அவர்களோட கேரக்டருக்கு நிறையா வந்து புஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. லீனியரான ஸ்டோரி போகும்போது ட்விஸ்ட் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் லீனியராக போனால் கூட ட்விஸ்ட் அங்கங்கே எதிர்பார்க்க வந்து முடியும். இந்த 2 கான்செப்ட்டும் மெர்ஜ் பண்ணனால ட்விஸ்ட்டுமே இந்த படத்தில் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்த படங்களில் முக்கால்வாசி 2 கதையை ப்ராப்பராக வித்தியாசமாக சொல்லணும்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் சில படங்கள் மட்டும்தான் அதை பேரலாக கொண்டு போகணும் ஒரு தாட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதப்பட்ட படங்களில் எல்லாமே நல்ல ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும். கமர்ஷியலாக எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணாலும் இன்னுமே பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த ஜேர்னல் ஷிஃப்ட் வந்து பண்ணும்போது அது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் வந்து பண்ணுவாங்க. சில பேருக்கு அது பிடிக்காம கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி பேரலாக ஸ்டோரி சொல்லும் போது கமர்ஷியல் எலமெண்ட் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.